அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொளியில முக்கியமான ஒரு டாபிக்ஸ். அதாவது இந்த குரூப் 2ல எப்படி ஒரு கொஸ்டின் அணுகுமுறை எப்படி செய்யணும்? எப்படி அணுகுமுறை பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் ஒரு சின்ன டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த டாபிக்ல எப்படிப்பட்ட கேள்விகள் வரும் என்பதை நம்ம யூகிச்சு படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சரவுண்டிங்ல இருந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் கிளியரா பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இது என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, நிதி மசோதா. அது நிதி மசோதா அப்படின்னா, பினான்சியல் பில்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நிதி மசோதா என்பது வேற, பண மசோதா என்பது வேறு சொல்லிட்டு, நம்ம இதர மசோதாக்களுடைய வகைகள பார்த்தோம். இந்த இதர மசோதாக்கள் வகையில ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண மசோதான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பண மசோதா, இன்னொன்னு நிதி மசோதா. பண மசோதா என்னன்னா, ஆ மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த நிதி மசோதாவிற்கு பினான்சியல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வகைகள மட்டும் பார்க்கலாம். அதாவது இந்த நிதி மசோதா எந்த சட்டப்பிரிவுல வருகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 117 117 என்ற விதியின் கீழ் இந்த நிதி மசோதா வருகிறது. இந்த நிதி மசோதாவினுடைய உட்பிரிவு தான் பண மசோதான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பினான்ஸ் பினான்சியல் பில் இந்த நிதி மசோதா என்ற அந்த பிரிவுல இருந்து தான் ஒரு உட்பிரிவு தான் பண மசோதா. இது ஒரு டயலாக் சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எல்லா நிதி மசோதாவும் பண மசோதாக்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா தான் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. சரியா? இந்த நிதி மசோதா 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 1 நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். இந்த நிதி மசோதா 1 னுடைய விதி என்ன? ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா, 117 1 117ல 1ன்னு சொல்லுவாங்க. அதுவே நிதி மசோதா 2ல பார்க்கும்போது 117ல 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நிதி மசோதா 1 எதனுடைய அ பிரிவுல வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா, விதி 110ன் கீழ் அறிவிக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் எல்லாமே நிதி மசோதா 1ல வரும். இதுவே தொகுப்பு நிதியிலிருந்து தொகுப்பு நிதியிலிருந்து வரக்கூடிய மசோதாக்களை நாம் நிதி மசோதா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இத லோக்சபால மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். சரியா? அதாவது மக்களவையில் மட்டுமே இந்த மசோதாவை கொண்டு வர முடியும். நிதி மசோதா 2 எனிஒன் 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் நீங்க இத கொண்டு வரலாம். சரியா? அடுத்து இந்த நிதி மசோதா 1 குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற வேண்டும். இங்க முன் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல கூட்டத்திற்கு இதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? ஒரு அவை ஏற்றுக்கொண்டு மற்றொரு அவை நிராகரிக்கப்பட்டாலோ, ஆம் நிராகரிக்கப்பட்டால் கூட்டத்திற்கு வாய்ப்பு உண்டு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசோதா 1க்கு கூட்டத்திற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மசோதா 2விற்கு பார்த்தோம் அப்படின்னா, கூட்டத்திற்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசோதாவை தான் சொல்லுவாங்கன்னா, நிதி மசோதா சொல்லுவாங்க. இது சாதாரண மசோதா. சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரியா? இதுதான் நிதி மசோதாவிற்கான முக்கியமான ஒரு செயல்பாடா சொல்றாங்க. சரியா? இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியா பார்ப்போம். நன்றி.